ஹலோ ஆல் ஜியாகிரஃபி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜியாகிரஃபி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டெம்பரேச்சர் வந்து கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணுமா? ஸோ கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சோலேஷன்ஸ் பற்றி போட்டிருந்தேன், அட்மாஸ்பியர் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் அப்படின்றது தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு இடத்தோட கிளைமேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து 3 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து டெம்பரேச்சர், ரெண்டாவது ப்ரிசிபிட்டேஷன், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தோட ப்ரெஷர் அண்ட் விண்ட்ஸ் தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு இடத்தோட டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிளைமேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். முதல் வந்து வெதர் பேட்டர்ன் அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அதிகமாக ஹீட் இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு கோஸ்டல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்துட்டு அதிகமான அளவில் எவாப்ரேஷன் அப்படின்றது நடக்கும். எவாப்ரேஷன் அதிகமாகுது அப்படின்னா ஹியூமிடிட்டி அப்படின்றது வந்து அதிகமாகும். வாட்டர் வேப்பர் வந்துட்டு ஏரில் அதிகமாக இருக்கும். ஸோ ஹியூமிடிட்டி அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகி ஒரு இடத்துல வந்து அந்த வாட்டர் அப்படின்றது வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டென்ஸ் ஆகும்போது க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ப்ரிசிபிட்டேஷன் அதுக்கப்புறம் அக்கர் ஆகும். ஸோ இந்த டெம்பரேச்சர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எவ்வளோ எவாப்ரேட் ஆகணும், எவ்வளோ கண்டென்ஸ் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ணுறது. ஸோ அந்த இடத்தோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இது கையில் தான் இருக்குது. ஸோ இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னன்னு தெரியலன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கான வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும் ஏர்த்தில் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லாட்டிடியூட். ஸோ லாட்டிடியூட் பற்றி நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஜியாகிரஃபி பிளேலிஸ்ட்டில். ஸோ இங்கே வந்து லாட்டிடியூடை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேட்டாரும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ராபிக்கல் ரீஜியனுக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் ரேஸ் அப்படின்றது வந்து பாஸ் ஆகும், இன்சுலேட் ஆகும். இன்சுலேட் ஆகுறது பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் வர்றதுனால இது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸு தான் ஏர்த்தில் கவர் பண்ணும். ஸோ ஷார்ட்டர் ஏரியாவில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சன்னோட ரேஸ் அப்படின்றது வந்து ஃபால் ஆகும். இந்த ஷார்ட்டர் ஏரியா தான் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா டெம்பரேட் ரீஜன் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ரேஸ் அப்படின்றது வந்துட்டு நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக விழும். ஸ்லாண்டிங்காக விழக்கூடிய ரேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் ஏரியாவை கவர் பண்ணும். ஹையர் ஏரியாவை கவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டக்ஷன் நடக்கும். இந்த கண்டக்ஷன்னால் ஹீட் வந்து கண்டக்ட் ஆகும் இல்லையா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிறது தான் கண்டக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஹீட் வந்து பாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவை கவர் பண்ணும்போது வரக்கூடிய ஹீட் அப்படின்றது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஷேர் பண்ணி அதோட ஹீட்டை வந்து அமுச்சு வச்சிரும். அப்படி அமுச்சு வைக்கிறதுனால ஈக்குவேட்டார் அளவுக்கு வந்து இங்கே ஹீட் ஆகாது. ஸோ லோவராக தான் வந்து ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் அப்படின்றது வந்துட்டு ஈக்குவேட்டார் ரீஜியனில் வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி டெம்பரேட் ரீஜியனில் அப்படின்றப்போ வேறு மாதிரி இருக்கும். ஸோ லாட்டிடியூட் ஏற 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 டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேட்டார் ரீஜியன் அதை சுற்றி உள்ள ட்ராபிக்கல் ரீஜியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சன்னோட ரேஸ் அப்படின்றது வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஷார்ட் ஏரியாஸை கவர் பண்ணும், அதனால் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும். இதுவே வந்துட்டு டெம்பரேட் ரீஜியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து லாங்காக இருக்கும், லார்ஜ் ஏரியாவை வந்துட்டு இந்த சன்ரைஸ் கவர் பண்ணும், அதனால் கண்டக்ஷன் ஹெவியாக இருக்கும், அதனால் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் அப்படின்றது ஹைட்டு. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து ட்ராப் ஆகும். இதை தான் நம்ம லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்த்தோட சர்ஃபேஸுக்கு நியராக இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து ஹீட்டாக இருக்கும். அதுவே வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹீட்டை வந்து அட்மாஸ்பியரால் அந்தளவுக்கு கண்டக்ட் பண்ண முடியாது. அதனால் மேலே இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா கூலாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன பொருட்களே வந்து நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து தண்ணி வந்து சுட வைப்போம் இல்லையா, பாத்திரம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொதிக்க வைக்கும்போது பாத்திரத்தோட அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுவே மேலே பார்த்திங்க அப்படின்னா கீழே கம்பேர் பண்ணும்போது மேலே கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து கண்டக்ஷன் நடக்குது, ஹீட் கண்டக்ட் ஆகுது. ஸோ ஹீட் வந்து கண்டக்ஷன் நடக்கிறது பார்த்திங்கன்னா கீழே வந்து அதிக அளவில் இருக்குது, மேலே வந்து லைட்டாக இருக்குது. ஸோ இதே விஷயந்தான் வந்துட்டு அட்மாஸ்பியர்லேயும் நடக்கும். ஸோ நார்மல் டைமை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்மர் அண்ட் வின்டர் டைமில் இந்த லேப்ஸ் ரேட் அப்படின்றது வந்துட்டு
வேரி ஆகும். இப்போ சம்மர் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 250 மீட்டரில் வந்து 1.2 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது வந்து ட்ராப் ஆகிடும். அதுவே வின்டர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆகுறதுக்கு 350 மீட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ அடுத்த விஷயம் வந்து கான்டினென்டாலிட்டி, இல்லைனா சீலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு ஒரு இடத்தோட டெம்பரேச்சர் அப்படின்றத வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு லேண்டையும் ஒரு சீயையும் எடுத்துக்கலாம். ஸோ லேண்டையும் சீயும் ஹீட் ஆகுது. எது ஃபாஸ்டராக ஹீட் ஆகும்னா லேண்டு தான் ஹீட் ஆகும். அதே நேரத்தில் எது வந்து ஃபாஸ்டராக கூல் டவுன் ஆகும்னா லேண்டு தான் கூல் டவுன் ஆகும். ஸோ வாட்டர் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சம்மர் இருந்தாலும் சரி, அதிகமாக வின்டர் இருந்தாலும் சரி, லேண்டில் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா லேண்டு தான் அதிக அளவில் கூல் டவுனும் ஆகுது, அதிக அளவில் ஹீட்டும் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து ஓஷன் கரண்ட்ஸு அண்ட் விண்ட்ஸு. ஸோ ஓஷன் கரண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து வார்ம் கரண்ட்டு, இன்னொன்று வந்து கோல்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வார்ம் கரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வார்ம் கரண்ட்னால நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ ஒரு பெனிஃபிட் எடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஸ்ட்ரீம் எடுத்துப்போம். இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டர் ரீஜன், ஸோ டெம்பரேட் ரீஜன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிற நிலைமைக்கு போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமான அளவில் பாதிக்கும். இப்படி பாதிக்கும் போது அந்த இடத்துல ட்ரேட் நடக்காது. அதனால் அவங்களுக்கு ஃபுட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ இந்த கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுறதுனால, அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வழியாக ஃப்ளோ ஆகுறதுனால அங்கே இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜனை வந்துட்டு ஃப்ரீஸ் ஆக விடாமல் பாதுகாக்குது. ஸோ இது வார்மாக இருக்கிறனால இது ஃப்ரீஸ் ஆக விடாமல் பாதுகாக்குது. அதனால் இங்கே வந்து போர்ட் அப்படின்றது வந்து சர்வசாதாரணமாக இயங்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் கரண்ட், ஸோ லேப்ரடார் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜனை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாதத்துக்கு வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருது. ஸோ அடுத்தது வந்துட்டு காற்று, அதாவது விண்ட்ஸை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். வார்ம் ஏர் மாஸ், இது வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும், சூடான காற்று அப்படின்னு சொல்லுவோம். கோல்ட் ஏர் மாஸ் அப்படின்றது லோ டெம்பரேச்சர் இருக்கும், குளிர்ந்த காற்றுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துல வந்து இந்த குளிர்ந்த காற்று அண்டு சூடான காற்று இது 2ம் வீசுறதை பொறுத்து கூட அந்த இடத்தோட டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து மாறும், அந்த இடத்தோட கிளைமேட்டிக் ஃபேக்டர் அப்படின்றது மாறும். ஸோ இப்போ வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன் அண்ட் நார்வேல அந்த இடத்தோட கிளைமேட்டை வந்து மாட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம்மர் டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வெஸ்டர்லீஸ் வந்து கூல் விண்ட்ஸை வந்து கொண்டு வரும். அதே நேரத்தில் வின்டர் டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வார்ம் விண்ட்ஸை கொண்டு வரும். ஸோ வின்டர் டைமில் அங்கே ஃப்ரீசிங் கிளைமேட்டில் இருக்கும். ஸோ வார்ம் ஏரை கொண்டு வரும்போது அந்த இடத்தோட கிளைமேட் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மாட்ரேட் பண்ணுற அளவுக்கு அதை கொண்டு வந்துடும். அதே நேரத்தில் சம்மர் பார்த்திங்கன்னா ஹாட்டராக இருக்கும்போது கூல் விண்ட்ஸை கொண்டு வருது. ஸோ கூல் விண்ட்ஸை கொண்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அது அந்த இடத்தோட டெம்பரேச்சரை வந்து மாடிஃபை பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து ஸ்லோப் ஷெல்டர் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடு காமிச்சிருக்கேன். இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வருஷம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா சன் ரைஸ் ஆகுறது, சன் செட் ஆகுறது நான் இங்கே காமிச்சிருக்கேன். இந்த 2 ஆர்க் மூலமாக தான் நடக்கும். இதே பாத்தில் தான் நடக்கும். அப்படி பாத்தில் நடக்கும்போது அதிக அளவில் டெம்பரேச்சர் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய சவுத் ரீஜியனில் தான் அதிக அளவில் சன்ரைஸ் அப்படின்றது வந்து பாஸ் ஆகும். நார்த் ரீஜியனில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பாஸ் ஆகாது. பார்த்திங்க அப்படின்னா சவுத் ரீஜியன் வந்து அதிக அளவில் டெம்பரேச்சரை ரிசீவ் பண்ணுவாங்க. நார்த் ரீஜியன் வந்து இங்கே இருக்கிற அளவை விட கம்மியாக தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இருக்க ஹவுஸுக்கு பதிலாக ஒரு மவுண்டெயினை வந்து நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மவுண்டெயின் இருக்குது அப்படின்றப்போ வந்துட்டு நார்த்து சைடில் அந்த அளவுக்கு சன்ரைஸ் அப்படின்றது வந்து பாஸ் ஆகாது. சவுத் சைடில் அதிக அளவில் வந்துட்டு சன்ரைஸ் அப்படின்றது வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்போ சவுத் சைடில் இருக்கக்கூடிய ரீஜியனெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக டெம்பரேச்சர் ரீஜியனாகவும், நார்த் சைடில் இருக்கிறவங்கெல்லாம் லோ டெம்பரேட் ரீஜியனாகவும் இருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து எப்படி டெம்பரேச்சரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவையும் ஒரு ஓப்பன் கிரவுண்டையும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கும், நிறைய புல் புதர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓப்பன் கிரவுண்டில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போ சன்ரைஸ் அப்படின்றது வந்து பாஸ் ஆகுது அப்படின்றப்போ வந்துட்டு ஓப்பன் கிரவுண்டில் ஸ்ட்ரெயிட்டாக சன்ரைஸ் அப்படின்றது வந்து அந்த லேண்டில் வந்து விழுந்துடும். ஆனால் ஃபாரஸ்டட் ரீஜியனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா
அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அது தடுத்து நிறுத்துது, கட் ஆஃப் பண்ணிடுது. ஸோ இப்படி கட் ஆஃப் பண்ணுறதுனால சன்லைட் அப்படின்றது வந்து கிரவுண்டை வந்து ரீச்சே பண்ணாது. ஸோ அதனால் இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூலராக இருக்கும். ஸோ மேலே ஓப்பன் கிரவுண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூலராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், அதாவது வாட்டரை இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் விடும். அதனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா கூலராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் சில சமயங்களில் நம்மளால் பனிமூட்டத்தை கூட இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ ஃபாரஸ்டட் ரீஜன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேட் ரீஜனாகவும், ஓப்பன் கிரவுண்ட் அப்படின்றது வந்து ஹை டெம்பரேட் ரீஜனாகவும் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து சாயிலோட கலரை பொறுத்து கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தோட டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ லைட் கலரில் இருக்குது அப்படின்னா அதிக அளவில் ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுவே டார்க் கலரில் இருக்குது அப்படின்னா அதிக அளவில் ஹீட்டை அப்சார்ப் பண்ணும். அதுவே வந்து ட்ரை சாயிலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரை சாயில் சீக்கிரமாக சூடாயிடும். எக்ஸாம்பிள் பீச் சாயில் எடுத்துக்கலாம். பீச்சில் இருக்கக்கூடிய சாயிலாம் ரொம்ப ட்ரையான சாயில். ஸோ அதில் நடக்கும்போது நம்மளால் வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் ஹீட்டை நம்மளால் அப்சார்ப் பண்ண முடியும். அதுவே வந்து வெட் சாயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் நடக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து ஹீட் ஆகாது. சாயில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்துட்டு டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது சீக்கிரமாக கூல் டவுன் ஆகும், சீக்கிரமாக ஹீட்டும் ஆகும். அதே மாதிரி வெட் சாயில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.